2025க்கான மந்த்லி அண்ட் இயர்லி எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்போவுமே நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட இன்கம் எந்த ரேஞ்சில் இருந்தாலும். ஸோ பட்ஜெட்டுன்னு நம்ம ஒன்று செட் பண்ணாதான் அதுக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு நம்ம பழகிப்போம். நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக கண்டினியூஸாக வந்துட்டு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் ஆன் அண்ட் ஆஃப். பட் இப்போ கண்டினியூஸாக பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு செட் பண்ணுறது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது நான் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு சிலது நான் கம்மியாக செலவு பண்ணலாம், ஒரு சிலது கூட செலவு பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு கொஞ்சம் இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மந்த்லி பார்க்க போகிறோம் அண்ட் இயர்லி பார்க்க போகிறோம். ஸோ அது 2 கேட்டகிரி. மந்த்லியும் வந்துட்டு நான் 2 கேட்டகிரியாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நீட்ஸ், நம்மளோட தேவைகள். கண்டிப்பாக இந்த செலவுகள் மற்றதை குறைச்சிக்கிட்டாலும் இதை பண்ணியே ஆகணும், அது ஒன்று. அடுத்தது வந்துட்டு வாண்ட்ஸ், நம்மளுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ லைஃப்பை வந்துட்டு ஷார்ட், அதை நம்ம சுவாரஸ்யமாக வைக்கணும்னா நம்மளுக்கு வாண்ட்ஸும் வேணும் தான், என்னதான் மினிமலிஸ்டாக இருந்தாலும் உபயோகமான வாண்ட்ஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட்ஸ் பார்த்துடலாம். நீட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ராசரி அண்ட் ஸ்நாக்ஸ், இது ரெண்டுமே சேர்த்து ஒரே கடையில் நான் வாங்கிப்பேன். அதுக்கு வந்து மந்த்லி எனக்கு 6,000 தான் ஆகுது. நிறையாது நான் இந்த வருஷத்துக்கு என் லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றிருக்கேன். நான் அது ஏங்கிற காரணத்தை நான் சொல்கிறேன். பர் வீக்குக்கு வந்து 1,500 அப்படின்னு வச்சுப்பேன், 4 வாரம் மாதத்துக்கு. ஸோ 1,500. இது வந்து ஏன் நிறைய பேர் இது கம்மின்னு சில பேர் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். நான் மீல் பிளானிங் பண்ணுறதுனால இது கம்மியாக வருது. ஸோ நான் குக் பண்ணுவேனா அப்படின்லாம் நிறைய பேர் இதை நான் 2024 வீடியோ போட்டும் போது கேட்டாங்க. 97% நான் குக் பண்ணுவேன், நல்லாவே சமைப்பேன். ஈவன் பேக்கிங்கும் பண்ணுவேன். ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் நிறையா இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இது வந்து 2,000 ருபீஸ் போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு ரொம்ப நாளாக இதே தான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்குள்ளேயே எனக்கு கரெக்டாக இருக்குது. பர் வீக்குக்கு 500 to 600. காய்கறி விலைவாசி அதிகமானுச்சுன்னா மேக்ஸிமம் 600 ஆயிருக்கு, அதுக்கு மேலே ஆனதில்லை. அதுக்கு காரணம் மீல் பிளானிங். ஏன்னா மீல் பிளானிங்கில் எனக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை மட்டும்தான் நான் வாங்குவேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான், இந்த வாரத்துக்கு இந்த ஃப்ரூட், ஆரஞ்சு இல்லை வாட்டர்மெலான் அந்த மாதிரி. ஸோ நான்வெஜ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அண்ட் எக் ரெண்டும் சேர்த்து 1,500. இதில் வந்து வாரத்தில் 4 வாரம் அப்படின்னா 3 வாரம் வந்துட்டு சிக்கன் இருக்கும், 1 வாரம் ஃபிஷ் ஆர் ப்ரான் அண்ட் நண்டு. ப்ரானும் நண்டும் கலந்து வாங்கிப்போம், half kg அந்த மாதிரி. ஸோ வந்து சிக்கன் 3 டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 டைமுக்கு 200 ருபீஸ் ஆகும். ஸோ 600. ஃபிஷ் வந்து எப்படி 500 to 600 ஆகிடும். எக்குக்கு வந்து எப்படியும் மந்த்லி 300 ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 1,500. இது நிறைய பேருக்கு இந்த கேட்டகரி கன்ஃபியூஸ் ஆனனால தான் இதில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு நாங்கள் வந்து ஆவின் பால் தான் வாங்குகிறோம். 1 லிட்டர் வாங்குவோம் ஒரு நாளைக்கு. அப்போ வந்துட்டு ஒரு லிட்டர் வந்து எங்களுக்கு 44 ருபீஸ் எங்கள் இடத்துல அதுதான். ஸோ அதனால் 1,320 வரும். நான் 1,300 ரவுண்ட் அமௌண்ட்டாக எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ். இந்த இடத்துல கேஸ் வந்துட்டு நான் எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் இப்போ வாங்குறேன். ஸோ 1000 டிவைடட் பை 2 நான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ 500ன்னு எடுத்துக்கிறேன். நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே வாங்குறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு 3 months ஒன்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஏன் 2 months வந்ததுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாதனால நிறைய எல்லாமே கேஸில் சமைக்கிறனால 2.5 மாதம் வரைக்கும் வருது. நான் ரவுண்டாக 2ன்னு எடுத்துக்கிட்டேன். 2.5 மாதம் வரைக்கும் ஒரு சிலிண்டர் எனக்கு தாராளமாக வருது. இப்போ ரீசெண்டாக நான் வாங்கும் போது 850 ருபீஸ் பே பண்ணேன் கரெக்டாக. இப்போ 1 வீக் முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ இருந்தாலும் நான் 1,000 ரவுண்டாக போட்டிருக்கேன், ரவுண்ட் அமௌண்ட்டாக இருக்கட்டும் பட்ஜெட்டில் அப்படிங்கிறதுனால. ஸோ இபி பார்த்தீங்கன்னா இபியும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கட்டுவோம். ஸோ 2,000 டிவைடட் பை 2, அப்போ வந்து மந்த்லிக்கு 1,000 அதை எடுத்து வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி 2,000க்கு மேலே கொஞ்சம் போக தான் செய்யும், 2,500 அந்த மாதிரி போகும். அது சம்மரில் கூட போகிறதுக்கு. பட் இப்போ பட்ஜெட்டுக்காக 2,000 வச்சுருக்கேன். வேறு எங்கேயாவது அதை அப்பப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அதுக்கேற்ற மாதிரி வாண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன். ஸோ ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 மொபைல். ஒரு மொபைலுக்கு 2 டைம் 56 டேஸ்க்கு போடுவேன், இன்னொரு மொபைல் வந்து 28 டேஸ்க்கு. ஸோ அதை டிவைட் பண்ணி 500 அப்படின்னு ரவுண்டாக போட்டிருக்கேன். ஒய்ஃபை வச்சுருக்கோம். நான் அப்லோட் பண்ணுறதுக்குலாம் ஒய்ஃபை கம்பல்சரி எங்களுக்கு தேவை. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஒய்ஃபை. அது வந்து 700 720 அந்த மாதிரி மந்த்லி 700 அந்த ரேஞ்சில் வரும். அடுத்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாகவே போடுறேன், 3,000 போடுறேன். கார் வச்சுருக்கோம், கார் யூஸ் பண்ணுவோம். எப்பயாவது கூட யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் தூரம் வெளில போகிறோம் அப்படின்னா.
அது தவிர நாங்கள் ஸ்கூட்டி வந்து ஒரு 3 months முன்னாடி வந்துட்டு எலக்ட்ரிக் பைக் வாங்கினோம், டிவிஎஸ் ஐக்யூப். ஸோ வந்து அதில் வந்து எங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சர்வீஸ் எக்ஸ்பென்சஸுமே வந்து நல்லா கட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு இது எப்போவுமே எடுத்து வச்சிருவேன், செலவு இருக்கோ இல்லையோ. ஒரு பர்சனுக்கு எங்கள் வீட்டில் 3 பேர், per பர்சனுக்கு 1000ன்னு 3000. ஸோ அது வந்து பட்ஜெட்டில் எப்பவும் இருக்கும். அடுத்தது மிஸ்செலினியஸ் கேட்டகரியில் ஒரு 1000. இது பார்த்தீங்கன்னா பையன் வந்து எப்படி மந்த்லி ஒரு டாயாவது கேட்பான். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா டாய் வந்து விலை கம்மியாக கிடைக்கும், நம்ம கடையில் போய் வாங்குறத விட கொஞ்சம் குவாலிட்டியும் பெட்டராகவே இருக்கும். ஸோ 500க்குள்ளே இருக்க மாதிரி ஒரு டாய், அதுதான் வாங்கி பர்த்டே அந்த மாதிரி ஏதாவதுனா மட்டும் 1000 ருபீஸ்க்கு வாங்கி கொடுப்பேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது, இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பையனோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் திங்ஸ், இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி வாங்குறது, சார்ட் வாங்கணும், கலர் பேப்பர் வாங்கணும்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் அந்த 1000க்குள்ளே வந்துடும். 1000 கூட இது ஃபுல்லானதே கிடையாது, எப்போவுமே 1000க்குள்ளேயே தான் இருக்கும் இந்த கேட்டகரி. ஸோ அடுத்து டேக் அவே. எல்லா நாளும் சமைக்க மாட்டேன், 97% தான் சொன்னேன். எப்பயாவது ஏதாவது அவுட் சைட் ஃபுட் வாங்குவோம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. அது சும்மா சாதாரண ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது என் ஹஸ்பண்டுக்கும் எனக்குமே பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1500, டோட்டல் வந்துட்டு 22,000. ஸோ அடுத்து வந்து வாண்ட்ஸ் கேட்டகிரி. சாரி, நான் வந்து நீட்ஸ்ன்னு தெரியாமல் எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எழுதுகிறேன். ஷாப்பிங்கில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும், அது ஐ மீன் கடையில் போய் வாங்கினாலும் சரி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 4000. இது வந்து அதிகமாக போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு மார்ச் போல் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே போனால் அங்கே அதுக்கேற்ற மாதிரி வீடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் சிலது தேவைப்படுது. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் ஒரே டைமில் மொத்தம் அமௌண்ட் செலவு பண்ணி வாங்க முடியாது, மந்த்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அவுட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000, இதுவும் கூட போட்டிருக்கேன். தஞ்சாவூரில் வந்து லங்வல் மால் ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகுது. ஏன்னா மந்த்லி ஒன்ஸாவது நாங்கள் அங்கே போயிட்டு வரோம். சும்மா எதுவும் வாங்க மாட்டோம், போயிட்டு ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு வருவோம். ஃபுட் கோர்ட் போகிறதுக்கு செலவாகுது. ஸோ அது வந்து ஒரு 7000 போட்டிருக்கேன். ஸோ இது 7000, வாண்ட்ஸ் 7000, நீட்ஸ் வந்துட்டு 22,000, டோட்டல் வந்து 29,000. அதிகமாகவே தான் நான் போட்டிருக்கேன். எப்போவும் 25க்குள்ளே தான் வச்சுப்பேன், இந்த வாட்டி 29,000 போட்டிருக்கேன். இது வந்து 2025க்கு எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு நான் போட்டிருக்க பட்ஜெட். இது வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அது வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம யாருமே கால்குலேட் பண்ண மாட்டோம், பட் இது கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல எனக்கு உங்களோட சஜஷன் ஒன்று தேவைப்படுது. என்னென்னா, டிவி வந்து நாங்கள் இப்போ வந்து ஏர்டெல் டிடிஹெச் இயர்லி பே பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து முடியுது. ஸோ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோன்னே ஏர்டெல் டிடிஹெச்சை விட்டுட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி, அமேசான் பிரைம், இதில் ஏதாவது ஒன்று 2 வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். எது 2 நல்லா இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா எது நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட் வந்து 3000 வச்சுருக்கேன். அப்புறம் பையனோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா 4000, ட்ரெஸ்ஸு, கேக்கு, அப்புறம் வந்துட்டு டாய், ஏதாவது ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு டாய். அடுத்து ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3000, கேக் வாங்க மாட்டோம், ட்ரெஸ்ஸு, வெளில போய் லஞ்ச் சாப்பிடுவோம். அதே மாதிரி எனக்கும் அதே தான், ட்ரெஸ்ஸு, வெளில போய் லஞ்ச். நாங்கள் 2 பேரும் கேக் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் வாங்குறது கிடையாது, ஒரு 2 இயர்ஸாகவே வாங்கலை. ஆனால் வந்து வெளில போய் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கூட ஒரு 2000 ருபீஸே போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த கேட்டகரியை பேசிகிட்ருக்கேன். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ட்ரெஸ் வாங்க மாட்டோம். அதேமாதிரி ஆடி தள்ளுபடியில் ட்ரெஸ் வாங்குறதை நிறுத்திக்கிட்டோம். இதெல்லாம் மினிமலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்ட விஷயங்கள். ட்ரெஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, மோஸ்ட்லி தீபாவளி அந்த டைமில் மட்டும் ட்ரெஸ் வாங்குவோம். மேக்ஸிமமாக 5000 to 6000 இந்த ரேஞ்சில் 3 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன், அந்த ரேஞ்சில் வாங்குவோம். ஸோ இதுதான். இல்லை அதில் வந்து என்னவா ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, இன்னர் கூட இருக்கலாம், ஏதாவது கலந்துருக்கலாம், அதனால தான் 5000 to 6000 இந்த ரேஞ்சில் தான் வாங்கணும்லாம் கிடையாது. எது கம்ஃபர்டபுளோ அதை வாங்குவோம், கிராண்டாக தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ அடுத்து பூஜா எக்ஸ்பென்சஸ் நிறைய பேர் கேட்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பூஜை பண்ணுறது கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஏத்தியஸ்ட், நான் வந்து ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது நான் சில பேர் வந்து எப்படி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போச்சுன்னு. ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லைங்க, உண்மை என்னமோ அதுதான் நான் பேசுகிறேன். பொய்யா வந்து பேசி வீடியோ போடுற ஆள் நான் கிடையாது. ஸோ வந்துட்டு அதில் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு அதில் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன்.
அடுத்து வந்து ஸ்கூல் நிறைய பேர் என்ன மந்த்லி இல்லைன்னா எங்களுக்கு வந்து மந்த்லி கட்ட வேண்டியது கிடையாது. எங்கள் 3 டேர்மாக கட்டுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு. அது மாதிரி இன்சூரன்ஸ், ஸ்கூல், இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஆர்டி போட்டு வச்சிருவேன். அது சேவிங்ஸ் வீடியோவில் அது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். ஏன்னா படிப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதை சேவிங்ஸில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போன வாரம் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7 ways ஐ சேவ் மணி அப்படின்னு போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி, காரு, ஆர்ஓ இதுக்கெல்லாம் சர்வீசஸ் தேவைப்படும். ஸோ எப்போ எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது. இவி பைக்குக்கு மட்டும் செலவு ரொம்ப இல்லை. அது வந்து அந்த விதத்தில் எனக்கு இவி பைக் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 6,000 செட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல, இந்த வருஷம் ஓடினா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இதில் இருக்க டோட்டல் பார்த்தீங்கன்னா 26,000. ஸோ இவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ ஆகும்னு 2025 எண்டில் தான் தெரியும். அடுத்தது ஆர்டி பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் நிறைய ஆர்டி போடுறேன். ஸோ ஆர்டினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம எப்படி ஒரு 1 lakh அப்படின்னு பர்டிகுலர் டேஸ்க்கு இல்லை மந்த்துக்கு இல்லை ஒரு இயருக்கு டெபாசிட் போடுறோம், அந்த மாதிரி மொத்தமாக பணத்தை போடாமல் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 2000 ரூபாயோ போடுறது தான் ஆர்டி, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற பேங்க்கில் 1 year தான் மினிமம் டென்யூர், வந்து 1 yearலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 500, 500, 1000, 1500 இப்படி தான் போட முடியும் நான் யூஸ் பண்ணுற பேங்க்கில். இதில் வந்துட்டு நான் எப்படி போடுவேன்னா, ஸ்கூலுக்கு ஒன்று, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒன்று, கார் இன்சூரன்ஸ்க்கு ஒன்று, இந்த மாதிரி நிறைய ஆர்டி வச்சுருப்பேன். ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஆர்டி வேணாலும் வச்சுக்கலாம். தனித்தனி அக்கௌண்ட்டாக தான் வச்சுருப்பேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் நடுவில் மெச்சூரிட்டி முடியறதுக்கு முன்னாடி எடுக்கலாம். ஆனால் வட்டி மட்டும் குறையும். நீங்கள் போட்ட பணம் ஒன்றும் ஆகாது, டேக்ஸ்லாம் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. இது வந்துட்டு இப்போது எப்படி நான் செட் பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு 2026 மார்ச் வந்து என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, மார்ச் 2025 ஒரு ஆர்டி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி தான் இன்சூரன்ஸ் வந்து ஜூலை கட்டணும். ஸோ வந்து ஜூலைக்கு வந்து நான் அடுத்த ஒரு அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது அப்படியே அந்த சைக்கிள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்டி போயிட்டுருக்கும். எப்போ எனக்கு என்னோட நீட் எப்போ எனக்கு எப்போ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். அண்ட் கடைசியாக வந்துட்டு வெக்கேஷன், கடைசி பட் நாட் லீஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஸோ வெக்கேஷன் வந்துட்டு நாங்கள் என்ன லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதுவும் இயர்லி ஒரு ஆர்டி போட்டு வச்சுருவோம். 3,000 to 6,000 லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ளேனா 3,000, இல்லைன்னா வேறு எங்கேயாவது சூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.